ஆயிரவர்ஷ அரசாட்சி. இந்த ஆயிரவர்ஷ அரசாட்சியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆயிரவர்ஷ அரசாட்சியை பத்தி 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதாவது ஏதேனில ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆளுகையை அவன் பிசாசு கையில விட்டு விட்டான். அவன் ஆளுகை செய்யல. அந்த ஆளுகையை ஆதாம் செய்திருந்தால், அந்த ஏதேனுக்குள்ள ஆளுகையை பழம் சாப்பிடாம ஆதாம் செய்திருந்து பூமியை கீழ்ப்படுத்தி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. பூமியை கீழ்ப்படுத்தி இரும்பு குழல் ஆட்சி செய்ய போறாரு. அவர் ஏற்கனவே இதை பத்தி கொஞ்சம் காரியங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு அன்பான தேவன் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுக்க போறார். சர்வாதிகாரம்னாலே குரூயல். ஆனால் இந்த அன்பான தேவன் அதை கொடுக்க போறாரு. எல்லாருக்கும் நன்மைக்கு எதுவா நடக்க போது. அங்கே வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது. நான் ஒரு இதுக்காக சொல்றேன். எதுக்காக அப்படி சொல்றேன்னா 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. 7ஆம் வசனம் ஏசாயா புஸ்தகம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கல் தின்னும். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வெஜிடேரியனான வேர்ல்டு எப்படி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கும். இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ பிரிஞ்சிச்சுன்னா நோவா காலத்துக்கு பிறகு. நோவா காலம் வரைக்கும் அந்த ஜலப்பிரளயம் ஏறக்குறைய ஒரு 1650 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த இடைப்பட்ட காலம் முழுக்க வெஜிடேரியன் தான். ஸோ அதே மாதிரி ஒரு வெஜிடேரியன் வேர்ல்டு ஒன்று வரப்போகுது. ஆனால் மக்கள் நன்மையா இருப்பாங்க. நோவா காலத்தில் மக்கள் கொடுமையா இருந்தாங்க, இதில் மக்கள் நன்மையா இருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் எப்படி ஆனா அந்த சட்டத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அப்படி இருப்பாங்க. அன்பின் நிமித்தமாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பயந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஆயிரவர்ஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் கட்ட விழுக்கும் போது அந்த பயந்து இருந்தவங்க எல்லாம் சாத்தானுக்கு பின்னாடி போயிருவாங்க. அன்பா இருந்தவங்க எல்லாம் தேவனோடு கூட இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் சண்டை நடக்கும். கடைசி யுத்தம் அதுதான். அதோடு கூட நித்திய மந்திரம். இப்போ இதே கேள்விக்கு ஒத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. யார் அதுல இருப்பாங்க அப்படின்னா, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு யூதாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏனோக்கு சொல்றது. சோ அப்போ வரக்கூடியது யாருன்னா, இந்த உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள். இவங்க எல்லாரும் ஆயிரவர்ஷ அரசாட்சி செய்வாங்க. யார் அரசாட்சி செய்வாங்கன்னா, 1,44,000 இஸ்ரவேலர்கள் அப்பொழுது இருப்பாங்க. கோத்திரத்துக்கு 12,000 பேரா. அவங்கள தான் பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் பகிரங்கமா வருவாரு. அந்த அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு இந்த 1,44,000 இஸ்ரவேலர்கள் பலுகி பெருகி 1000 வருஷம் அவங்க பூமியை நிரப்பி இருப்பாங்க. கடற்கரை மணலை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ ஆயிரவர்ஷ அரசாட்சியை குறித்த மிக முக்கியமான கேள்வி இது. நீங்க கேட்டிருந்தீங்க, அதற்கான பதில் இது. அடுத்தபடியாக ஒரு சிலர் கேட்டிருக்கிற கேள்வியில மிக முக்கியமான இன்னொரு கேள்வி 2 தடவை என்ன கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சவுல், அதாவது 1 சாமுவேல் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல சவுல் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொண்டார்னு இருக்கு. ஆனா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு அமலேக்கியன் ஓடி கொலை செய்தான் இருக்கு. அப்படின்னா அங்க தெளிவா இருக்கு. பட் எதனால இந்த கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. நானும் உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல சவுல் தன்னை தற்கொலை பண்ணி கொண்டுதான் விழுறார், கத்தி மேல விழுறார். ஆனாலும் அவர் உயிர் போகவில்லை. அவர் வேதனைப்படுகிறார். அந்த வேதனை உச்சத்துக்கு போகும்போது அங்க வரக்கூடிய அமலேக்கியனை பார்த்து சொல்றாரு, என்னை கொஞ்சம் கொன்று போட்டு எனக்கு இந்த வேதனை தாங்கலன்னு. சோ அவருடைய மரணம் சூசைட் தான். அது மாத்திரமல்ல, அந்த மரணம் உச்ச நிலையில் இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது பால் ஊத்துவாங்க பாருங்க. ஏன்னா அவருக்கு அந்த பால் ஊத்துறதுனா என்னன்னா, அதுக்கு நம்ம காரணம் வேற சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, அவருக்கு தொண்டைக்குழியில இருந்து ஏதோ ஏக்கம் இருக்கு, அதனால அவர் அந்த தொண்டைக்குழியிலே ஏக்கம் இருக்கு, பால் பேரப்பிள்ளை ஊத்துனா அந்த ஏக்கம் தீர்ந்துடும், அவர் போயிருவாருன்னு. அப்படி இல்ல, பால் ஊத்துனா மூச்சு விட முடியாது, போயிருவாரு. அதுதான் அந்த கடைசி நேரத்துல மூச்சு விட முடியாம திணறவருக்கு நம்மளா பாத்திரம் செய்யற கருணை கொலைக்கு பேர் தான் அந்த பால் ஊத்துறது. அதே மாதிரி ஒரு கருணை கொலையை தான் இந்த அமலேக்கியன் செய்யறான். சோ அங்கே அதான் சொல்லப்படுகிறது, பவுல் மரணம் அடைந்து, அதாவது தற்கொலை செய்து கொண்டுதான் மரித்து போனார் அப்படின்னு இருக்கு. பவுலுடைய மரணத்தை குறித்து இந்த கேள்விக்காக செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலுடைய புது ராஜா, ஃபர்ஸ்ட் கிங், அவனுடைய மரணம் அகால மரணம். அது மாத்திரமல்ல, அவனுடைய உடம்பை கொண்டு போய் தகனித்தாங்களாம், எரிச்சிட்டாங்களாம். எரிச்சிட்டு எலும்பை கொண்டு போய் அவங்க ஒரு இடத்துல புதைச்சாங்களாம். என்ன ஒரு அகால மரணம் பாருங்களேன். ஒரு நீதிமானுடைய மரணம் கூட ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஏன்னா வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மரணம் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் மரணம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்ம ரத்த சாட்சியா மரிக்கிறோம்னு சொல்றோம். ஆனாலும் கூட முடிவை உலகம் பார்க்கிறது. நீதிமானுடைய முடிவு நல்ல விதமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இன்னொரு கேள்விக்கான பதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, Aramaic religion believe Adam and Eva were the first human. The Tamil people believe that Tamil is the first language. Did Adam and Eve speak Tamil? Please help me அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆதாம் ஏவாளை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான, அதாவது நம்மலாம் பைபிள் படிக்கிற நம்ம எல்லாருமே எபிரேய மொழிதான் மூல மொழி என்று சொல்லுகிறோம். இப்போ அதே நேரத்தில்
தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கும் போது உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி தான் என்று சொல்லுகிறார்கள். இப்ப எபிரேயமா தமிழா எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி. நாங்க ஏற்கனவே பல நேரத்தில் சொல்லியிருக்கிறோம். இதுக்கான பதில சாதாரணமா சொல்ல முடியாது. ஆனாலும் இப்படி சொல்லி நான் தப்பிச்சுக்கிறேன் நீங்க நினைக்க கூடாது. நான் ஒரு சில விளக்கங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேனுக்குள்ள பேசின மொழி, தேவன் அவரோடு கூட இடைப்பட்ட மொழி என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு சந்ததியை குறித்து பார்க்காமே இருக்கிறோம். இன்னொரு சந்ததியை குறித்து நம்ம அதை பத்தி பார்க்கவே இருதில்ல. அவங்கள பத்தி கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. யாரு? பைபிள் வாசிக்கிற நம்மள சொல்றேன். பைபிள் வாசிக்கிற நாம அவங்க சொல்லக்கூடிய எதையுமே கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. ஏன்? ஆனா அவங்கள பத்தி கொடுத்துருக்கு, ஏன் அவங்கள பத்தி தெளிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காயினுடைய சந்ததி. இந்த காயினுடைய சந்ததி ஏறக்குறைய ஆதாமுக்கு ஈக்குவலான சந்ததி, ஆதாமுக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்ப காயின் விரட்டப்படுகிறார். விரட்டப்பட்ட காயின் நோத் என்னும் தேசத்துக்கு வருகிறார். அவர் அங்கிருந்து பலுகி பெருகி அவருக்குன்னு ஒரு சந்ததி வருது. 8 ஜெனரேஷன் அங்க இருக்கு. இந்த 8 ஜெனரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் அற்புதமானவை. அதை தியானிக்கணும். அதை தியானிச்சாதான் உங்களுக்கு கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவ பத்தினையும் உலகத்தினுடைய முடிவை பத்தியும் நிறைய தெரியும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், மேப் அதுக்குள்ள இருக்குன்னு. அந்த 8 ஜெனரேஷனுக்குள்ளேயும் ஒரு மேப் இருக்கு. இப்ப இந்த காயினுடைய சந்ததி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? நகரத்தை கட்டுறாங்க. ஏனோ அவன் பையன் பேரை வைக்கிறார். அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள டென்ட் போடுறாங்க, அதாவது வீடு கட்டுறாங்க. அதற்கு பிறகு ஆடு மாடு வளர்க்குற வராங்க. அதற்கு பிறகு அவங்க என்டர்டைன்மெண்ட் மியூசிக்குள்ள வராங்க. கிண்ணறம், நாதஸ்வரம் எல்லாம் வராங்க. இப்ப இந்த நாதஸ்வரத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இசை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? உலகத்தினுடைய முதல் இசை, முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா நாதஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாதஸ்வரம், டென்ட் போடுறது, ஆடு மாடு, இந்த வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இரும்பு பித்தளை வியாபாரம்லாம் இருக்கு. அங்க இருக்கு போய் பாத்தீங்கன்னா நடக்கும். இது எல்லாமே காயினுடைய வம்சத்தை சார்ந்தது. இவங்க தான் இந்த உலகத்துல அடையாளங்களை விட்டவங்க அன்னைக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க. லேண்ட் கட்டணும், அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரம் போட்டா அகலோராய்ச்சியில் நமக்கு என்ன கிடைக்கும்? அஸ்திவாரம் போட்டது தானே கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த சேத்தோடைய வம்சத்துல வந்தவங்க, நோவாவுக்கு ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த பையன், அந்த வம்சத்துல வந்தவங்க அஸ்திவாரமே போடல. அவங்க எல்லாம் டென்ட்ல வாழ்ந்தவங்க. அப்போ அவங்களுடைய அடையாளம் பூமியில இருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னே இல்ல. அவங்க என்னென்னத்துக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா எதுவுமே கண்டுபிடிச்சாங்கன்னு இல்ல. இவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னே இருக்கு. யாரு? காயினுடைய வம்சம் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னு. அப்ப இந்த காயினுடைய வம்சத்தார் பேசின மொழி எது? இந்த காயினுடைய வம்சத்தாருடைய அடையாளங்கள் தான் இன்னைக்கு மூல அடையாளங்களாக உலகத்தில் இருக்கு. ஆனால் அந்த சேத்தோடைய வம்சம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வம்சத்தினுடைய அடையாளங்கள் பூமியில இல்ல. ஏன்னா அவங்க எதையுமே பூமியில என்ன செய்யல? புதைக்கிற வேலையை செய்யல. அதாவது அஸ்திவாரம் போடுற வேலையை செய்யல. அவங்க கட்டின ஒன்னே ஒண்ணு பேழை மட்டுமே. நோவா 10வது தலைமுறையில் கட்டுறாரு. ஆனா 6வது தலைமுறை 7வது தலைமுறையில பாத்தீங்கன்னா காயினுடைய வம்சம் பல்லுகி பெருகி பயங்கர பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. உலகம், அதாவது சௌந்தரிய ஸ்திரீகளாக இருக்கிறாங்களா அந்த பெண்கள் எல்லாரும். அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்பயே பியூட்டிஷியன்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சந்ததி யார்? இந்த காயினுடைய சந்ததி யார்? காயினுடைய சந்ததி யார் பேசின மொழி எது? அதுதான் அகலோராய்ச்சியில் நமக்கு கிடைக்குது, ஆராய்ச்சியில் கிடைக்குது, ப்ரூஃப் கிடைக்குது. ஆனா எபிரேய மொழி பேசின அந்த தேவனை தொழுது கொண்ட ஜனங்கள் பேசின மொழி, அதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல. இதை வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் பேஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு பின்னாடி போனோம்னா நிறைய உண்மைகள் கிடைக்கும். தமிழும் எபிரேயமும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தை உரியது. ஆனால் தமிழுக்கு ஆதாரம் இருக்கிறது. எபிரேய மொழிக்கு வேர் சொல் தமிழிலிருந்து வந்திருக்குன்னு நிறைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த எபிரேய மொழிக்காரர்கள் எதையுமே அன்னைக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு முதல் எழுத்து வடிவமே எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மோசே காலத்துல தான் வருது. மோசே தான் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. ஏனோக்கு எழுதின புக்கு இப்படிலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? இதற்கான எந்த ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்ல. பாருங்களேன், ஏனோக்கு எழுதின புக்கு. இப்போ இதுக்கு ஒத்த இன்னொரு பதிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சகோதரன் கேட்டிருக்கிறாங்க ஆஸ்திரேலியால இருந்து. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மெத்துசலாவை பத்தி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. மெத்துசலா ஊழியம் பண்ணி இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி யாசர் புத்தகத்துல இருக்க அப்படின்னு. அந்த புத்தகம் பைபிள்ல இருக்குதானா? இல்ல. ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, பைபிளுக்குள்ள இல்லாத எல்லா புக்கும் ரெஃபரன்ஸ், அது சத்தியமாகாது. இந்த 66 புஸ்தகம் தான் சத்தியம், ஆவியானவர் பேசினது. இது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வெளியே இருக்கு, ரெஃபரன்ஸுக்கு வச்சிருக்கிறோம். தள்ளுபடி ஆகமம்னு நம்ம வச்சிருக்கிறோம்.
பைபிளுக்குள்ள இல்லாத 19 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, ஒரு குறிப்பில் படிச்சேன். இந்த 66 புஸ்தகம் இல்லாம பழைய ஏற்பாட்டில் மட்டும் 19 புஸ்தகம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மென்ஷன் பண்ணப்பட்ட புஸ்தகம் நம்ம கிட்ட இல்ல. நான் இதுல ஏன் இதை எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸா நான் எடுத்துக்கிறது இல்லைன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் என் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும்தான் எனக்கு ப்ரூஃப். இதை தாண்டி எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, நான் வச்சுக்கிறேன். ஆனா அதை நான் ப்ரூஃபா எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு தான் நான் வச்சுப்பேன். ஸோ ஏனோக்குடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏனோக்குடைய காலத்துல எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹமுராபி காலத்துல தான் வருது. அதாவது சுமேரியன் சிவிலைசேஷன்ல தான் வருது. ஹமுராபி காலத்துக்கு கொஞ்சம் பிற்பட்ட அதுக்கப்புறம் வந்தவர் தான் மோசே. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கே எல்லாமே சொல்லப்பட்டது தான் நம்ம வாசிக்கிறோம். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆபிரகாம்கிட்ட எழுதி கொடுக்கல, எதையுமே எழுதி கொடுக்கல, அவங்க எதுவுமே எழுதி வாங்கல. அன்னைக்கு எல்லாமே பேச்சு வழக்கு. அப்புறம் சித்திரை எழுத்துக்கள்னு சொல்றாங்க, அதாவது படம் வரைஞ்சு. அதுக்கு பிறகு அந்த சித்திரை எழுத்துக்களுடைய இன்னைக்கு வர வேர்ஷன் தான் நம்மள தமிழெல்லாம் சித்திரை எழுத்தினுடைய ஆரம்பத்தினுடைய வேர்ஷன். அதனால தான் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா படம் வரைகிற மாதிரி இருக்கும். சீன எழுத்து பாத்தீங்கன்னா படம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய எழுத்து வடிவம் என்பது ஏறக்குறைய ஹமுராபி காலத்தில் சுமேரியன் சிவிலைசேஷன்ல வந்திருக்கு. ஸோ இவங்க எபிரேயக்காரங்க எதையுமே ரிஜிஸ்டர் பண்ணல. மோசே காலத்தில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது எல்லாமே. ஆனால் தமிழ், அதாவது காயினுடைய பிரிவில் வந்தவங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் என்று நாம் நம்பக்கூடிய கருதக்கூடிய அவைகள் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அடையாளங்கள். அதனாலதான் ஆராய்ச்சிகள்ல அது நமக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த பேஸ்ல கொஞ்சம் நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்க, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த மெத்துசுலாவை பத்தி சொல்லும் போது, மெத்துசுலா எதையும் செய்தான் என்று வேதத்தில் இல்லை. நோவாவுடைய அப்பா லாமேக்க பத்தி சொல்லும் போது அவர் தேவனை விட்டு தூரம் போனார்னு அந்த புக்ல இருக்கு. இந்த புக்ல கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்னு இருக்கு. அப்படின்னா நான் பைபிள் சொல்றதை எடுக்குதா, அவங்க சொல்றதை எடுக்கிறதா? நான் வேதாகம் சொல்றதான் எடுக்கிறேன். சோ அதனால என்னுடைய இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி மெத்துசுலா எந்த இடத்திலையும் ஊழியம் பண்ணதாக சொல்லப்படல, பேழையை கட்டுறதுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படல. ஆகவே தான் மெத்துசுலா ஏனோக்குடைய பையன் தேவனோடு கூட நடந்தான் என்பதற்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லைன்னு நாம சொல்றோம்.